எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டும் முட்டையை வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செஞ்சு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் இல்லை, ப்ரெட்டு, முட்டை, நெய், இந்த மாதிரி தான். சிம்பிளாக தான் இருக்கும், டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்து போகிற உங்கள் வீடியோ வரும். இப்போ வாங்க அப்போ எப்படி செஞ்சு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஒரு கிண்ணியில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ப்ரெட்டு போட்டு செய்யுது. ஃபஸ்ட்டு எதுனா முட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், மசாலாலாம் போட்டு. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குண்டா வச்சு சின்ன கிண்ணியாக வச்சுக்கோங்க. 2 முட்டை போதும். 2 முட்டை போட்டாலே உங்களுக்கு 8லேருந்து ஒரு 10 ப்ரெட்டு வரையும் அதுக்கு வரும். அதுவே உங்களுக்கு போதும். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்குவாங்க பார்த்து. முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அதுலேயே கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டுக்கோங்க. அது கூடயே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரமும் ப்ரெட்டிலே இனிப்பு இருக்கும். காரமும் இனிப்பு வந்து ஒன்றா வேணும்னா இந்த மாதிரி பெப்பரு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இனிப்பு தான் வேணும்னா முட்டையில் கொஞ்சோண்டு சுகர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அப்படி கூட போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா? இந்த மாதிரி ஒரு 4 ப்ரெட்டு எடுத்தாச்சு. 4 ப்ரெட்டை 2 கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் 4 ப்ரெட்டு எடுத்துருக்கோம். 4 ப்ரெட்டு இதே எங்களுக்கு 8 இது வந்துருக்கும். அதனால் இதுவே எங்களுக்கு போகிறதுனால 8 எடுத்தாச்சு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம முட்டை கலக்கி வச்சுக்கிங்களா, அந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. அந்த மாதிரி மசாலா இல்லாமல் கலக்கிக்கோங்க. நல்லா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லை நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிக்கிட்டு அந்த நெய்யை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஆமாம், பாருங்கள், இந்த மாதிரி நெய் ஊற்றி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்குவாங்க. ஆமாம், இப்போ தான் தேய் வாங்கிட்டு வந்தேன். வச்சு தேய்ச்சாச்சா? அந்த நெய் லைட்டாக சூடாகட்டும். தோசைக்கல்லில் என்ன சொல்ல, லைட்டாக சூடானே நம்ம ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுக்க பார்த்தீங்களா? அந்த கட் பண்ணி வச்சதை பற்றி கட் பண்ணி வச்சு போட்டுவாங்க. அப்படியே போட்டு அந்த நெய்லேயே இது பண்ணிடுவாங்க, தேய்ச்சி விட்டுருக்காங்க. 4 ப்ரெட்டு ஃபஸ்ட் இடத்துலேயே போட்டாச்சு. 4 ப்ரெட்டு அது கரெக்டாக இருக்கும் தோசைக்கல்லுக்கு. அதனால் நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு லைட்டாக ஒரு பொன்னிறமாக வந்த வரைக்கும் அந்த நெய்யில் அந்த ப்ரெட்டு இதாகணும். அந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. லைட்டாக பொன்னிறமாக வரும். காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப விட்டுறக்கூடாது. ரொம்ப விட்டிங்கன்னா தீஞ்சி பறிக்கி மாதிரி ஆயிரும் அப்புறம். ஆமாம், அந்த ப்ரெட்டு மேலேயே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனிப்பும் அந்த நெய்யோட வாசனையும் அந்த மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும். ஸ்நாக்ஸையும் சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே மாதிரி எந்த இடத்துல இருக்காது. அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதனால் நம்ம என்னாச்சு பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். திருப்பி விட்டோம் நம்ம. இப்போ அந்த பக்கம் திரும்பினோடனே இந்த பக்கம் திருப்பி விட்டுவாங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துவாங்க. அதிகபட்சம் ஒரு 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் வச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே வைக்க வேணாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அது கருகிரும். அப்போ அது பண்ணு மாதிரி இருக்காது, வரிக்கி மாதிரி ஆயிரும். ஆமாம், நல்லா புரட்டி விட்டு எடுத்துக்கோங்க 2 பக்கமும். இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நினச்சா தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம முட்டை இது பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, மசாலா போட்டு அதை நல்லா கலக்கி விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக நெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை ஊற்றுங்க. பார்த்தீங்களா? நம்ம கலக்கி வச்சோம்ல மசாலா போட்டு அந்த முட்டையை ஊற்றியாச்சு. அடுத்து கல் நல்லா சூடாகினால முட்டை ஊற்றினாலே வெந்துருச்சு பாருங்கள். சைட்லலாம் தெரியுதா? ஆமாம், எல்லாம் சூடை பண்ணியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ப்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரெட்டை வச்சு 3 ப்ரெட்டு வச்சுக்கோங்க. 3 பக்கம் வச்சு நல்லா அடிச்சு விட்டுக்கோங்கணும். நம்ம 4 வச்சாச்சு கேப் இருந்தனால. ஆமாம், 4 ப்ரெட்டு வச்சுட்டோம். சுற்றி எடுத்தாச்சு பாருங்கள். இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அடுத்து என்ன சமைக்கணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ அது திருப்பி விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க, மடித்து விட்ருக்காங்க. திருப்பி போட்டிங்கன்னா ப்ரெட்டு பறந்துடும் ஒரு பக்கம். அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அதை 2 கட் பண்ணிக்கோங்க நடுவில். அப்போ தான் உங்களுக்கு திருப்பி ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? அப்படியே எடுத்தால் வரமாட்டேங்குது. அதனால் நடுவில் 2 கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிங்கன்னா சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி. பார்த்தீங்களா?
நல்லா வெந்துருச்சு சாப்பிட்டா. அந்த பக்கம் ஒரு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது. இங்கிட்ட ஒரு திருப்பு, அங்கிட்ட ஒரு திருப்பு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you. புதுசாக வீடியோ போடுவோம் நம்மளும். ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை பை, see you.